அஸ்வின் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நல்ல பேச்சாளர். அவர் இப்பொழுது இவனோதான வேத முதல் காரணன் என்கிற கேள்வியிலே இருக்கிற வியப்பை விளக்க வருகிறார். அன்பு பாராட்டி அந்த தம்பியை அழைக்கிறேன். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. அஸ்வின் ஒரு நிமிஷம். அந்த தம்பி அபிராமி அந்த அதனுடைய ஒவ்வொரு பாடலையும் யூடியூபில் அவரே விளக்கம் சொல்லி பதிவேற்றம் செய்கிறார். அதற்கு கூடுதலாகவும் பாராட்டவர். இந்த வயசுல அந்த முயற்சியெல்லாம் ரொம்ப அருமையான முயற்சி. மேடையில் இருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட 6 இளைஞர்களையும் மீதமுள்ள அத்தனை அறிஞர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தம்பி ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கேன், அந்த விளம்பர சார்ஜை தனியா அனுப்பிச்சிருந்தேன். புதுப்பொழிவு பெற்று ஜொலித்த வண்ணம் இருக்கிறது ஏவியம். புதுப்பொழிவு பெற்று ஜொலித்த வண்ணம் இருக்கிறது ஏவியம். அல்லக்குறையா அச்சய பாத்திரமாய் புது புது தலைப்புகளை கொடுத்த வண்ணம் இருக்கிறது கம்பனுடைய காவியம். பொதுவாக வினாக்குறிகள் எல்லாம் வியப்பு குறிகளாக அமைவது கிடையாது. அது யாரால், எப்படி, எங்கு, எதற்காக எழுப்பப்பட்டது என்பதை வைத்துதான் அந்த வினாக்குறி வியப்புக்குறியாக உருமாறுகிறது. அந்த வகையில் வால்மீகி வடித்த ராமன் மானுடன், துளசிதாசர் துதித்த ராமன் பரம்பொருள். ஆனால் கம்பன் காட்டுகின்ற ராமன் மானுட சட்டை தாங்கிய பரம்பொருள். காப்பியத்தினுடைய கிளைமேக்ஸ் பகுதிக்கு உங்களை அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன். முதல் நாள் போரிலே முழுவதையும் இழந்து இலங்கை வேந்தன் நகருக்குள் புகுகிறான். புகுந்தவன் ராமனினுடைய பெருமையை எல்லாம் புகழ்கிறான். வேதம் தப்பின போதும் அண்ணான் தனுவுமிழ் சாரங்கள் தப்பாது என்கிறான். இன்றைய திரைப்பட பாணியிலே எளிமையாக சொல்ல போனால் வரும் ஆனா வராது என்பது போல ராவணனுக்கு ராமன் தான் பரம்பொருள் என்ற சிந்தனை வந்தும் வராமலும் இருந்தது. எப்படி பேரின்பத்தை நோக்கி நாம் புறப்படும் பொழுது சிற்றின்பம் வந்து நம்மை தடுக்குமோ, அதுபோல் ராமனை நோக்கி ராவணன் பயணிக்கும் பொழுது சிற்றின்பமாக மந்திரி மகோதரன் வந்து தடுக்கிறான். தோற்பவர் ஜெயிப்பர், ஜெயிப்பவர் தோற்பர், உயர்ந்தவர் தாழ்வர், தாழ்ந்தவர் உயர்வர். மானுடர் இருவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ புகழினும் மேலோய் என்று புகழ் கொல்லியை அவனுக்குள் புகுத்துகிறான். அவ்வளவுதான். வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிவிட்டது. நானா புகழுக்கெல்லாம் மேலானவனா என்ற ஆணவம் அவனை அடக்கி விடுகிறது. பெரியோர்களே, அடுத்த நாள் கும்பனை எழுப்புகிறான். கும்பன் இறந்து போகிறான் போரிலே. அடுத்த நாள் இந்திரசித்தன் போரிலே 2 துண்டாக போகிறான். இறுதி நாள் ராவணனே யுத்தகலத்திற்கு செல்கிறான். இவன் மாயாத்திரம் தொடுக்க மாய பிறப்பை இருக்கும் எங்கள் புரான் அதை ஞானாத்திரத்தினால் அழிக்கிறான். இவன் நாகாத்திரம் தொடுக்க பைனாக பகை கொடியான் அதை கருடாத்திரத்தினால் திரகாத்திரத்தோடு அழிக்கிறான். அச்சமயம் ராவணனை அச்சமயத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் தனக்கு பிரம்மாத்திரத்திற்கு நிகரான ஒரு சூலத்தை எடுத்து ராமன் மீது விடுக்கிறான். ஓம்கார பரம்பொருளோ எனும் சத்தத்தால் அதை உடைத்து விட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாய் வானின் இழிந்து வரம்புகந்த மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறமும் உளன் என்ப கூணும் சிறிய கோட்டாயும் கொடுமை இழப்ப கோல் திறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கன் தீர்த்த கடல் வேந்தனாக மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நித்த காரணனாக அந்த கொடியவன் முன்பு இந்த கொற்றவன் காட்சி தருகிறான். இந்த நிலையிலே ராமனை நோக்கி ராவணன் எழுப்பும் ஒரு வேத கேள்விதான், சிவனோ அல்லன், நான்முகனோ அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுக்கின்றான், தவமோ எண்ணின் செய்து முடிக்கும் தரன் அல்லன், இவனோ வேத முதல் காரணன் என்கிறான். பெரியோர்களே, இந்த நிலை இருவருக்கு ஏற்பட்டது. ஒருவன் கந்தனை எதிர்த்து நின்ற சூரபதுமன், மற்றொருவன் இந்த காகுந்தனை எதிர்த்து நின்ற ராவணன். சூரனோ கோலமா மஞ்சை தண்ணீன் குளவிய குமரன் தன்னை பாலன் என்று நினைத்தேன், அன்னால் பரிசிலை உணர்ந்திலேன் யான், மால் அயன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூலகாரனாய் நிற்கின்ற மூர்த்தி இவனன்றோ என்று வியப்பாக சொல்கிறான். ராவணனோ இவனோ வேத முதல் காரணன் எனும் ஒரு வினாவை தைக்கிறான்.
இந்த வினாக்குறிக்குள் நான் மற்றொரு வினாவை தைக்க ஆசைப்படுகிறேன். அவன் வீரத்தை பார்த்து மெச்சி இருந்தால் இவனோ அவ்வீராதி வீரன் என்று சொல்லி இருக்கலாம். வேத முதல் காரணன் என்று சொல்ல காரணம்தான் என்ன? இங்குதான் கவி சக்கரவர்த்தி உளவியல் சக்கரவர்த்தியாக உருமாற்றம் அடைகிறார். ராவணன் மிகப்பெரிய தவசீலன். அவனுடைய தவத்திறனை மாரீசன் சொல்கிறான். அற்ற கரத்தொடு உந்தலை நீயே அனல் முன்னில் பற்றினை விட்டாய் பற்பல காலம் பசிகூற. டேய், உன் 10 தலையில ஒத்த தலைய அறுத்து நெருப்புல போட்டு தவம் பண்ணவன் நீ எவ்வளவு பெரிய தவசீலன் தெரியுமா? நீ எவ்வளவு ஒழுக்கமா இருந்த தெரியுமா? இவ்வளவு தவசீலனாக இருந்தான். பெரியோர்களே, எவ்வளவு தவசீலர்களாக இருந்தாலும் கூட மானுடராக பிறந்த இந்த ஆன்மாக்கள் அத்தனை பேரும் மலங்களால் கட்டப்பட்டவர்கள். ராவணன் காமத்தாலும் கர்வத்தாலும் கட்டப்பட்டிருந்தான். அவன் எப்படி காமத்தால் கட்டப்பட்டிருந்தால், சூர்பனகை வந்து சூழ்ச்சி நிறைந்த சொற்களால் அவன் மனத்திற்குள் இருந்த காமத்தீயை மூட்டி விடுகிறாள். நடுவுல ஒரு தூண் இருக்கு. இந்த பக்கம் ராவணன் நிக்கிறான், இந்த பக்கம் சூர்பனகை நிக்கிறா. ராவணனுக்கு சீதை வேணும், சூர்பனகைக்கு ராமன் வேணும். அந்த தூணை பார்த்து சூர்பனகை கிட்ட ராவணன் கேட்கிறான், தங்கச்சி இங்க பாரு, இதுதானே சீதைன்னு தூணை பார்த்து கேட்கிறான். சூர்பனகை சொல்றா, இல்லண்ணே இதுதான் ராமன்கிறா. இப்படி ஒரு அன்னை, இப்படி ஒரு தம்பி இருந்தா குடும்பம் நல்லா உருப்படும். இது ராவணனுடைய காமம், அவனுடைய கர்வத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இருந்தவன் இந்திரசித்தன். இறுதி நாள் போரிலே அடி வாங்கி விட்டு வருகிறான். பா முடியலப்பா, அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்கப்பா. வீட்டுல கிளி மாதிரி ஒரு அம்மா இருக்குப்பா, இன்னொரு கிளி வேண்டாப்பாங்கிறான். யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதென்றோ 20 திடம் தோல் உண்டோ என்று கர்வத்தோடு பேசுகிறார். இவனுடைய கர்வம் எங்கே அழிந்தது? முதல் நாள் போரிலே வானரம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேர்த்த நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்திலே போட்டு எப்பொழுது இலங்கைக்குள் புகுந்தானோ, எப்பொழுது வீடனன் அவனை விட்டு விலகி போனானோ, எப்பொழுது தம்பி கும்பகர்ணன் இறந்து போனானோ, எப்பொழுது மகன் அதிகாயனும் அக்ககுமாரனும் இந்திரசித்தனும் இறந்து போனார்களோ, அவனுடைய காமமும் கர்வமும் அழிந்து போனது. இறுதி நாள் போருக்கு போவதற்கு முன்பாது ஈசனை வேண்டி 2 வகை பூசை செய்து போனானாம். இங்குதான் கம்பன் ஒரு நுட்பவியலாளனாக வெளிப்படுகிறான். பொதுவாக காம நிஷ்காமிய பூஜையை செய்ய மன அமைதி வேண்டும். காமமும் கர்வமும் இருந்தால் ஒருவனால் அந்த 2 வகை பூஜைகளையும் செய்ய முடியாது. ராவணன் அந்த பூஜையை செய்து முடித்து விட்டு போனான் என்றால் இறுதி நாள் போரிலே அவன் சுத்த வீரனாக போரிட்டான், காமத்தோடும் கர்வத்தோடும் போரிடவில்லை என்று கம்பன் சொல்கிறான். ராமன் அப்படியேதான் இருந்தான். முதல் நாள் போரிலே கொச்சை மானுடனாக இருந்தான். மானுடர் இருவரையும் கூனுடை குரங்கையும் கும்பிட்டு வணங்குதல் கேவலம் என்று ராவணன் நினைத்தான். இறுதி நாள் போரிலே எப்படி வேத முரல்வனாக உருவமெடுத்தான் என்று கேட்டால் ராமன் அப்படியேதான் இருந்தான். ராவணனுக்கு இந்த 3 முதல் போரிற்கும் இறுதி போருக்கும் இடையில் இருந்த மாயைகள் அழிந்து போயின. பெரியோர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இதை சொல்வதற்கு எனக்கு வயதும் அறிவும் ஆற்றலும் அனுபவமும் கிடையாது. ஆனால் கம்பனையும் வள்ளுவனையும் என்னுடைய ஆசானாக எடுத்துக்கொண்டதனால் இதை சொல்கிறேன். மானுடராய் பிறந்த யாராலும் காமத்தையும் கர்வத்தையும் அழிக்க முடியாது, ஆனால் அடக்க முடியும். ராமன் அயோத்தியில் வாழ்ந்தவன் அல்ல, நம் அகத்திற்குள் வாழ்பவன். ராவணன் இலங்கையில் இருந்தவன் அல்ல, நம் இதயத்திற்குள் இருப்பவன். ராவண யுத்தம் என்றோ நடந்தது அல்ல, என்றும் நமக்குள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நமக்குள் ராமனுடைய கூறுகளும் இருக்கிறது, ராவணனுடைய கூறுகளும் இருக்கிறது. எப்பொழுது ராவணனுடைய கூறுகளாகிய காமத்தையும் கர்வத்தையும் அடக்கி வாழ நாம் பழகிக் கொள்கிறோமோ, அப்பொழுது நமக்கே தெரியாமல் நமக்குள் இருந்து வியப்பாக வேத முதல்வனாக ராமன் வெளிப்படுவான் என்பதை தான் கம்பன் வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய சென்னை கம்பன் கழகத்தை சார்ந்த பெரியோர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வெகு அருமையாக பேசியிருக்கிறார், சிறப்பாக பேசியிருக்கிறார், நன்றாக பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் சாதாரண வார்த்தை. சென்னை கம்பன் கழகத்து ரசிக பெருமக்களே கொண்டாடும் வகையில் பேசியிருக்கிறார் என்பதுதான். அப்படி முடிக்கிறப்போ தத்துவார்த்தமா முச்சார் பாருங்க. எந்த உள்ளத்தில் இருந்து எது வரும் என்று யாருக்கு தெரியும்? ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அதனால